டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகம் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல அந்த பணிகள்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று தற்போது சிறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு 25 சென்ட் இடத்துல இந்த இடம் ஒதுக்கப்பட்டு தற்போது அது கட்டிப்பிடிக்கப்பட்டு பல்வேறு விஷய வசதிகளுடன் அங்கே அந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். மூத்த அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு கொண்ட இந்த அலுவலகமானது இனி அதிமுகவினது டெல்லி அலுவலகமாக செயல்பட இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாளிகை என்று பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகம் 3 அடுக்கு கட்டிடம். அதுல புகைப்பட கண்காட்சி எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் டெல்லி சென்ற பொழுது இங்கே அதிமுக அலுவலகத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் இந்த அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு. கட்டப்பட்டு அதற்கு டெல்லியில் அதிமுக அலுவலகத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வைத்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் 3 அடுக்கில் அதிமுக அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் டெல்லி செல்லும் போதும் எம்பிக்கள் தங்கும் வகையிலும் நவீன வசதிகளுடன் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார்.